அது என்னோடய பிஸ்னஸ் பிளான் சார், என்னோட ட்ரேட் டாக்டிக்ஸ் அது, எப்படி சொல்ல முடியும் இந்த விஷயத்தை கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ டாட்டாவுடைய ஓனர் இருக்கார், ரத்தன் டாட்டா அவர்கள். அவர் வந்து இண்டிகாவை முதல்ல அறிமுகப்படுத்தி கொண்டு போனப்போ இட் வாஸ் ஹெவி லாஸ். அப்புறமா அதை பிஎம்டபிள்யூக்கு விற்க ட்ரை பண்ணப்போ அது வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு கேட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, பிஎம்டபிள்யூ அடிமட்ட ரேட் கேட்டோன்னே அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பிஎம்டபிள்யூ ஓனர் சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி மிஸ்டர் டாட்டா, நீங்களாம் எதுக்கு யூ ஆர் டு ஸ்டீல் பிஸ்னஸ் ரைட், நீங்கள் ஏன் கார் பிஸ்னஸ்க்கு வரீங்க, உங்கள் செட் ஆகாது, பேசாமல் கேட்குற ரேட்டு கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஹி கேம் அவுட் ஆஃப் தட் பார்கெனிங் பிளேஸ், வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு 2 years ஹி ஒர்க்ட் இஸ் ஆஸ் ஆஃப், ஒர்க் பண்ணி அந்த டாட்டா இண்டிகா அப்படிங்கிற அந்த காரை மெருகேற்றி அதோடைய எஃபிஷியன்சி, அதோடைய அவுட்புட் எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்திட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே டீபோர்ட் வண்டியா டாடா இண்டிகா வாங்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினார்.